Hello everyone, welcome back to your favorite channel Gardening Diary. இது உங்கள் friend Nimi. நம்ம கழிஞ்ச வீடியோவில் ரோசஸ்க்கு என்ன மாதிரி உரங்கள் கொடுக்கலாம், எஸ்பெஷலி இந்த சம்மர் டைமில் என்ன ஃபீட் கொடுக்கலாம், என்னெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்றத பற்றி கொஞ்சம் பார்த்தோம். பேசிக் கேர் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோவில் ரோசஸோட ஃபீடிங் ஸ்கெடியூல், அதாவது பெஸ்டிசைட்னாலும் சரி உரங்கள்னாலும் சரி என்ன இன்டர்வலில் கொடுக்கணும் அப்படின்ற அதோட ஒரு ஸ்கெடியூல், ஒரு டைம் டேபிள் தான் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? நம்ம ஆக்சுவல் வீடியோக்குள்ளால் போகிறதுக்கு முன்னாடி 2 கொஸ்டின் ஆன்சர் பண்ண விருப்பப்படுறேன். ஒன்று சம்மரில் ரோசஸ் ரீபாட் பண்ணலாமா அப்படின்ற ஒரு கேள்வி. இப்போ டெம்பரேச்சர் ரைஸ் ஆக ஆரம்பிச்சிடுச்சு இல்லையா? ஸோ இந்த டைமில் ஓல்ட் ரோசஸ் நீங்கள் ரீபாட் பண்ணுறத நான் அட்வைஸ் பண்ண மாட்டேன். வி ஹாவ் டு வெயிட் ஃபார் த ரெய்னி சீசன். இனி இப்போ 2-3 மாதம் கழிஞ்சு மழை வரும்ல, அந்த டைமில் ரீபாட் பண்ணலாம். 2வது கொஸ்டின் நான் இப்போ ரோசஸ் வாங்கி நடலாமா அப்படின்னு. கழிஞ்ச வருஷம் 35 degrees இருக்கிறப்ப ஏப்ரலில் கூட நான் புது ரோசஸ் வாங்கி பாட் பண்ணியிருந்தேன், நல்லா பூத்துருந்துச்சு. ஸோ மார்ச் மாதம், அதாவது இப்போ உங்களுக்கு டெம்பரேச்சர் 35க்கு மேலே போயிருக்காதில்ல, ஸோ இந்த மாதம் முழுக்க நீங்கள் ரோசஸ் வாங்கி பாட் பண்ணலாம். ஏப்ரலில் பண்ணக்கூடாது அப்படின்ல, உங்களுக்கு அந்த கேர் கொடுக்கறதுக்குள்ள டைம் வசதி இருந்துச்சுன்னா மட்டும் நீங்கள் புது ரோசஸ் வாங்கி நடுங்க. இல்லைன்னா இருக்கிற ரோசஸை ப்ரொடெக்ட் பண்ணி அடுத்த சீசனுக்கு நம்ம எடுத்துகிட்டு போகிறது தான் ட்ரை பண்ணணும். இனி நம்ம ரோசஸோட ஃபெர்டிலைசிங் அண்ட் பெஸ்டிசைட் கொடுக்குற ஸ்கெடியூல் போய் பார்க்கலாம். இதுதான் சம்மர் மந்த்ஸோட ஃபீடிங் பற்றின ஓவர்வியூ, அதாவது ஒரு ஃபுல் மெயின் பிக் பிக்சர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். என்னெல்லாம் செடிக்கு கொடுக்கணும் அப்படின்றது. அடுத்ததாக என்ன இன்டர்வலில் எவ்வளோ இதெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பெஸ்டிசைடும் இருக்குது, ஃபஞ்சிசைடும் இருக்குது. நீங்கள் நினைக்கலாம் சம்மரில் தான் ஃபங்கஸ் ப்ராப்ளம் வராதில்ல, அப்புறம் எதுக்கு ஃபஞ்சிசைட் கொடுக்கணும் அப்படின்னு. மழை டைமில் அந்த பிளாக் ஸ்பாட் டிசீஸ் ஜாஸ்தியாக வரும், உங்கள் எல்லாருக்குமே தெரியும். சம்மர் மந்த்ஸ்லேயும் வரலாம். எப்படின்னா, நீங்கள் சாயந்தரம் செடிக்கு தண்ணி விட்டீங்கன்னா, அதாவது ஒரு 4:30 மணிக்கு மேலே 5 மணிக்கு மேலே இலை நனைச்சி மூட்டிலலாம் நீங்கள் தண்ணி விட்டீங்க அப்படின்னா அது காயாது. அப்போ அந்த டைமில் அந்த ஃபங்கஸ் ஸ்போர்ஸ் ஜெர்மினேட் ஆகி அந்த டிசீஸ் வர நிறையவே சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் நான் மறுபடியும் சொல்கிறது, ஈவினிங் பிளான்ட்டுக்கு மூட்டில் லேட் ஈவினிங் டோன்ட் வாட்டர் இட். அப்படி தேவைப்பட்டால் உங்களுக்கு ரொம்பவே ட்ரையாக இருக்குது அப்படின்னா லீவ்ஸை ஷவர் பண்ணிவிட்டு லைட்டாக நனைச்சி விடுங்க. அதாவது பாட் ஃபுல்லும் தண்ணி விடாமல் லைட்டாக ஸ்ப்ரிங்கிள் கூட பண்ணி விடலாம். அது ஒரு 4-4:30 மணி அந்த டைமில் பண்ணணும். அப்படி இருக்கிற பட்சத்தில் ஃபஞ்சிசைடு அந்த ஃபங்கஸ் ப்ராப்ளம் ஒரு 95% வராது. அப்படி வந்தாலும் கீழே அடியில் இருக்கிற லீவ்ஸில் தான் அந்த டிசீஸ் வரும். அந்த லீவ்ஸை நீங்கள் அடுத்த நாளே நம்ம எடுத்து டிஸ்போஸ் பண்ணிடுவோம் இல்லையா? ஸோ அது ஸ்ப்ரெட் ஆகாது. அந்த ஃபங்கஸ் ப்ராப்ளம் ஓரளவு ரொம்பவே நம்ம சம்மரில் கண்ட்ரோல் பண்ணிடலாம். அதுக்காக ஃபஞ்சிசைட் கொடுக்காம இருக்கக்கூடாது, கண்டிப்பாக ஸ்ப்ரே பண்ணணும். ஆனால் அதோட ஃப்ரீக்குவென்சி நம்ம கம்மி பண்ணிப்போம். நார்மல் டைமில் மழை டைம்லேயோ இல்லை அதுக்கப்புறம் உள்ள டைமில் நம்ம மந்த்லி ஒரு 3 டைம் பெஸ்டிசைட் வச்சுருக்கோம் ஸ்கெடியூலில் இல்லையா? ஜென்ரலாக 3 to 4 டைம்ஸ் வரைக்கும் கொடுக்கணும். ஆனால் இந்த சம்மர் மந்த்ஸில் அதை நம்ம பாதி ஆக்கிடுவோம். அதாவது 2 டைம்ஸ், மேக்ஸிமம் 2 டைம்ஸ் அந்த மாதிரி ஆக்கிப்போம். ஸோ பெஸ்டிசைட் கொடுக்கணும், ஃபஞ்சிசைட் கொடுக்கணும், உரங்களும் கொடுப்போம். ஆனால் என்ன மாதிரி உரங்கள் கொடுக்கலான்னு லாஸ்ட் வீடியோவிலே பார்த்தோம். இன்றைக்குள்ள வீடியோவில் அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் நம்ம டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணுவோம் இந்த ஸ்கெடியூல் படி. ஆனால் உரங்களோட ஃப்ரீக்வன்சியும் குறைஞ்சிரும். மைக்ரோ நியூட்ரியண்ட்டும் அதே மாதிரி தான். மைக்ரோ நியூட்ரியண்ட் என்ன கொடுத்தாலும் கொடுக்காட்டியும் ரோஸுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ அது கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும். பிஜிஆர் ஒரு பூஸ்ட் மாதிரி, வளர்ச்சி ஊக்கி அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. அதுவும் கொடுக்க முடிஞ்சால் நல்லது. அதுக்கப்புறமா லாஸ்ட்டு பார்த்தோன்னா ஹியூமிக் ஆசிட். ஹியூமிக்கு எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் ப்ரீவியஸ் வீடியோலேயே சொல்லியிருந்தேன். ஓல்ட் ரோசஸ் அண்ட் நியூலி பாட்டட் ரோசஸ்க்கு என்ன முறையில் கொடுக்கணும் அப்படின்றதும் சொல்லியிருந்தேன். ஸோ ஹியூமிக் ஆசிட் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப நல்லது, அதை நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் இந்த நியூரோபியன் 4 டேப்லெட் கூட அந்த ஸ்ட்ரெஸ் ஆன்டி ஸ்ட்ரெஸ் காக நம்ம ஸ்ட்ரெஸ் ரிலீவிங்காக நம்ம அந்த பிளான்ட்டுக்கு கொடுக்குறோம். இப்போ நீங்கள் கொடுக்கலன்னா இப்போ கூட கொடுத்துக்கலாம்.
அப்புறமா ஒரு 2 months கழிச்சு மறுபடியும் அது கொடுக்கலாம். நம்ம இப்போது ஒரு 2 வாரம் ஸ்கெடியூல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் என்னெல்லாம் கொடுக்கணும், என்ன இன்டர்வலில் கொடுக்கணும் அப்படின்றத கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து ஸ்லோ ரிலீஸிங் ஃபெர்டிலைசர். நம்ம பிளான்ஸுக்கு வந்து நிறைய பூ வைக்கிறதுக்காக நம்ம வந்து எதுவும் கொடுக்க போகிறதில்ல இந்த டைமில். ஸோ அந்த ஸ்லோ ரிலீஸிங் ஃபெர்டிலைசரில் வந்து கொஞ்சமாக நைட்ரஜன் இருக்கும், பாஸ்பரஸ், பொட்டாசியம் எல்லாமே சேர்ந்துருக்கும். அந்த மாதிரி உள்ள ஒரு ஆப்ஷன் தான் அது. ஸோ நம்ம வந்து ஆர்கானிக், இன்ஆர்கானிக் இந்த ரெண்டும் ப்ரீவியஸ் வீடியோவிலே பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ இதை நம்ம ஒரு தடவை போட்டு விட்டோன்னா அப்புறம் மறந்துடலாம். அந்த மாதம் ஃபுல்லும் வேறு அந்த ஸ்லோ ரிலீஸிங் ஃபீடை பற்றி ஒரி பண்ண வேண்டியதில்லை. உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் 2 மாதத்துக்கு ஒரு தடவை கூட போட்டு விட்டுக்கலாம். அப்போ இந்த சம்மர் மந்த்ஸில் உங்களுக்கு ஒரு 3-4 டைம்ஸோ இல்லை 2 டைம்ஸோ அந்த மாதிரி போட வேண்டியது வரும். ஆனால் இது பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் டாப் சாயிலெலாம் மாற்றி மல்ச்சிங்லாம் பண்ணி விட்ருங்க. நான் ஃபஸ்ட்டு ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம பார்த்த மாதிரி அதெல்லாம் பண்ணிவிட்டு இந்த ஸ்லோ ரிலீஸிங் ஃபீடையும் நீங்கள் போட்டு விடலாம். அதுக்கப்புறமா பெஸ்டிசைட் பார்த்தோன்னா ஒரு தடவை தான் இருக்குது. நம்ம நார்மல் ஸ்கெடியூலில் ஒரு மாதத்தில் 3 தடவை இல்லை மேக்ஸிமம் 4 தடவை நம்ம பண்ணுவோம் இல்லையா? ஸோ இங்கே வந்து ஒரே ஒரு தடவை. அப்போ ஒரு மாதம் எடுத்துக்கிட்டோன்னா அப்படியே பாதி ஆயிடுது. 2 தடவை தான் பண்ணுறோம், யூசேஜ் கம்மியாயிடுச்சு. ஸோ நம்ம வந்து பிளான்ட் நிறைய என்ன சொல்கிறது மருந்து உரங்கள் அதெல்லாம் கொடுத்து பிளான்ட்டை நம்ம பாதர் பண்ணலை. ஸோ வி ஆர் ரெடியூசிங் த பிளான்ட்ஸ் ஆக்டிவிட்டி ஆல்சோ a little bit. எல்லாம் கம்மியாக கொடுத்து அதோட ஆக்டிவிட்டியும் கம்மி பண்ணுறோம். அதுக்காக நம்ம பெஸ்டிசைட் ஃபஞ்சிசைட்லாம் கொடுக்காமல் இருக்க முடியாது, கண்டிப்பாக கொடுக்கணும். ஏன்னா த்ரிப்ஸ் அண்ட் ஸ்பைடர் வந்து ரொம்பவே ஆக்டிவாக இருக்கும், எஸ்பெஷலி டியூரிங் சம்மர். பெஸ்டிசைடு கம்மி பண்ணிட்டோன்னா நம்ம வந்து அந்த வாட்டர் ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம் இல்லையா? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 2 தடவையோ 3 தடவையோ. சென்னை மாதிரி கிளைமேட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு 3 தடவை பண்ணலாம். இல்லை நீங்கள் கண்டிப்பாக 2 தடவையாவது பிளான்ஸை வந்து ஷவர் பண்ணி விடுங்க. நல்லா லீவ்ஸ் எல்லாம் நனைச்சி மேலே அடியிலெல்லாம் வாட்டர் படுற மாதிரி ஃபோர்ஸாக தண்ணியை வந்து ஸ்ப்ரே பண்ணி விடணும். அப்போது அந்த எஸ்பெஷலி ஸ்பைடமைட்ஸ் எல்லாம் லீவ்ஸுக்கு அடியில் இருக்கும் இல்லையா? சில டைம் நமக்கு கண்ணுக்கு கூட தெரியாது. ஸோ அதெல்லாம் வந்து க்ளீன் அவுட் ஆயிரும். அதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம அந்த தண்ணி ஸ்ப்ரே பண்ணுறோம்ல அதில் கொஞ்சம் கோல்டு வாட்டர் சேர்த்துக்கலாம். அதாவது ஒரு தடவை நீங்கள் நார்மல் வாட்டர் ஸ்ப்ரே பண்ணுங்கள். ஈவினிங் அதாவது 4-4:30 மணி அந்த சமயத்தில் ஷவர் பண்ணும்போது 1 லிட்டர் தண்ணி எடுக்கிறோன்னா அதில் ஒரு 1/4 லிட்டர் வந்து ஐஸ் வாட்டர் சேர்த்துக்கோங்க. அந்த வாட்டர் கொஞ்சம் கோல்டாக இருக்கும், நல்ல கோல்டாக இருக்காது. அந்த பிளான்ட்டுக்கு வந்து அந்த ஹீட்டில் அந்த மாதிரி ஒரு தண்ணி நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது பிளான்ட்ஸ் வில் லைக் இட். ஸோ அது பண்ணுங்கள். ஏன்னா அந்த கோல்டு வாட்டர் அப்படின்றது வந்து இட்ஸ் அ எனிமி ஃபார் ஏஃபிட்ஸ், இந்த மாதிரி எல்லா பெஸ்ட்டுக்கும் வந்து அது ஒரு எதிரி மாதிரி. ஸோ நம்ம கண்டினியூஸாக டெய்லி அது பண்ணிகிட்ருக்கும்போது பெஸ்டிசைடையும் கம்மி பண்ணோன்னா என்ன சொல்கிறது, நம்ம என்வாமெண்ட்டும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். 2வது இந்த வாட்டர் இது பண்ணும்போது யாருக்கும் எந்த பாதிப்பும் வர்றதில்லை. ஸோ ஆட்டோமேட்டிக்காக பெஸ்ட்டு தொல்லை வந்து கம்மியாயிரும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸையும் ஷேர் பண்ணுங்கள். நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நிறைய பேர் வந்து இதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிவிட்டு இதை கண்டிப்பாக பண்ணுங்கள் அப்படின்னு என்ன ஃபோர்ஸ் பண்ணி பண்ண வச்சிட்ருக்காங்க. ஸோ ஐம் ஷுர் இது உங்களுக்கும் ஒர்க் அவுட் ஆகும். அதனால தான் இதையும் நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி 2-3 தடவை சொல்கிறேன். ஸோ ப்ளீஸ் டூ தேட் ஆல்சோ. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தோன்னா மைக்ரோ நியூட்ரியன்ட் ஒரு முறை கொடுக்குறோம், ஃபஞ்சிசைடு ஒரு முறை வருது, ஒரே ஒரு தடவை ஃபெர்டிலைஸ் பண்ணுறோம். க்ரோத் ரெகுலேட்டர் வந்து மொத்தமாகவே ஒரு தடவை நம்ம கொடுக்குற மாதிரி வச்சுக்கலாம். உங்களுக்கு அது பண்ண முடியலைன்னா நீங்கள் அதை எக்ஸ்க்ளூட் பண்ணிக்கலாம் உங்கள் ஸ்கெடியூலில் இருந்து. ஆனால் மற்றதெல்லாம் ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகே, அடுத்த 2 வாரம் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரியே ஒரு பெஸ்டிசைடு, ஒரு ஃபஞ்சிசைடு, மைக்ரோ நியூட்ரியன்ட், ஒரு ஃபெர்டிலைசிங், அவ்வளவுதான். ஸோ சம்மர் மந்த்ஸ் ரோஸ் ஃபெர்டிலைசிங், பெஸ்டிசைடு இதெல்லாம் பண்ணுறது வந்து ரொம்ப சிம்பிள், காம்ப்ளிகேஷன்ஸும் எதுவும் கிடையாது. அந்த வாட்டரிங் பேட்டர்னில் மட்டும் நம்ம கொஞ்சம் நல்ல கவனமாக இருந்துட்டோம் அப்படின்னா வேறு ப்ராப்ளம் எதுவும் வரப்போகிறதில்ல. சிலர் வந்து ரோசஸ் வந்து இப்போது பிஞ்ச் பண்ணி விடணுமா அப்படின்னு கூட கேட்டாங்க. ஸோ இட் இஸ் அ குட் ஐடியா. நான் பண்ணதில்லை ஆக்சுவலி. சில டைம் பண்ணுவேன், சில டைம் பண்ண மாட்டேன். ஸோ அதோட பிலீவ் என்னென்னா, நம்ம அந்த மொட்டை பிஞ்ச் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா அந்த பிளான்ட்டோட எனர்ஜி வந்து
growth இருந்துச்சு அப்படின்னா growthல ஃபோக்கஸ் ஆகும். இல்லைன்னா இட் won't waste its energy in flowering, ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோ. ஸோ அப்படி உங்களுக்கு பிளான்ட்டில் வந்து பூ பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் பூக்க விடலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் பிஞ்ச் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்ததாக ஒரு மந்த்லி வியூ போட்டிருக்கேன். இது ஒரு கேலண்டர் வியூ. ஃபஸ்ட்டு 2 ஸ்லைடில் பார்த்தோம்ல அதே டீட்டெயில்ஸை வந்து இதை கிளப் பண்ணி ஒரு வியூவாக நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். மொத்தமாக என்னெல்லாம் ஒரு மாதத்தில் ஃபெர்டிலைசிங் பண்ணணும் அப்படின்றத இதில் ஒவ்வொரு கலரில் நான் வந்து போட்டிருக்கேன். இப்போ உங்களுக்கு பார்த்த உடனே ஐடென்டிஃபை பண்ணிடலாம். நீங்கள் உங்களுக்கு எது வசதியோ அதுக்கேற்றாப்புல ஒரு கேலண்டர் ஸ்கெடியூல் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் உங்கள் ரோசஸ்க்கு. சரியா? 2 பெஸ்டிசைட் இருக்குது, 2 ஃபஞ்சிசைட், ஒரு தடவை க்ரோத் ரெகுலேட்டர், ஸ்லோ ரிலீசிங் ஃபெர்டிலைசிங் ஒரு தடவை, நார்மல் ஃபெர்டிலைசிங் வந்து மேக்ஸிமம் 2 டைம்ஸ் ஒரு தடவை கொடுத்தாலும் தப்பு இல்லை. ஆனால் மைக்ரோ நியூட்ரியன்ட் மெக்னீஷியம் சல்ஃபேட் ஃபீடை வந்து மிஸ் பண்ணாதீங்க. சரியா? ஹியூமிக் ஆசிட் வந்து ஆப்ஷனல், கொடுத்தா ரொம்ப நல்லது. கொடுக்க முடியாதவங்க ஸ்கிப் பண்ணிடலாம். இல்லை நீங்கள் ஒரு மாதம் விட்டு ஒரு மாதம் அப்படி கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை. ஃபார் ஓல்ட் ரோசஸ், புதுசாக நீங்கள் ரோஸ் வச்சுருக்கீங்க, ஒரு 1 மந்த் 2 மந்த் தான் ஆகுதுன்னா அதுக்கு வாரத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக கொடுங்க. க்ரோத் ரெகுலேட்டரும் அந்த மஞ்சள் கலரில் போட்டிருக்கேன்ல 15th டேட், அதுவும் நீங்கள் ஆர்கானிக் ஆப்ஷன் ஏதாவது பார்த்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. இனி வர ஸ்லைடில் வந்து நான் ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒன்றில் அது ஃபாலோ பண்ணலாம், இல்லை உங்களுக்கு எது பண்ண முடியுதோ அதுக்கேற்றாப்புல ஒரு ஸ்கெடியூல் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ அதையும் காமிக்கிறேன். அதுக்கு முன்னால் ஜென்ரலாகவே ஒரு கன்ஃபியூஷன், ஒரு டவுட்டு, இந்த கொஸ்டின் நிறைய தடவை வந்திருக்கு. பெஸ்டிசைடு வந்து காலையில் ஸ்ப்ரே பண்ணலாமா? நான் காலையில் ஸ்ப்ரே பண்ணினேன், இனி அடுத்து என்ன பண்ணணும், அடுத்து என்ன கொடுக்கணும், சாஃப் வந்து காலையில் ஸ்ப்ரே பண்ணலாமா அப்படின்னு. ஸோ அக்கார்டிங் டு மீ பெஸ்டிசைட்ஸை வந்து எப்போவுமே சாயந்தரம் ஸ்ப்ரே பண்ணுறது நல்லது. ஏன்னா அந்த பெனிஃபிஷியல் இன்செக்ட்ஸ், எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா பட்டர்ஃப்ளை, ஹனி பீ எல்லாம் வரும்ல கார்டனில், கண்டிப்பாக பூ இருந்தால் ஏதாவது ஒரு டைப் பீ எல்லாம் கண்டிப்பாக வரதான் செய்யும். ஸோ அதெல்லாம் நம்ம இந்த மாதிரி பெஸ்டிசைட்ஸ் யூஸ் பண்ணும்போது அன்லஸ் இட் இஸ் பியூர்லி ஆர்கானிக் ஏதாவது அஃபெக்ட் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து பெஸ்டிசைடு வந்து ஈவினிங் ஸ்ப்ரே பண்ணுறோம். 2வது ரீசன் வந்து பிளான்ட்டுக்கு வந்து பேர்ன் வராமல் இருக்கணும், அதுக்காகவும் நம்ம சாயந்தரம் தான் ஸ்ப்ரே பண்ணுவோம். அதே இது ஃபெர்டிலைசர், ஃபார் எக்ஸாம்பிள் எப்சம் சால்ட் ஃபாலியர் ஃபீட் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து பிளான்ட்டுக்கு ரொம்ப நல்லது. இட் ஹெல்ப்ஸ் இன் இட்ஸ் ஃபுட் ப்ரிப்ரேஷன் இல்லையா? அப்போது அதோட ஸ்டொமேட்டோ வந்து ஓப்பனாக இருக்கணும். அது மார்னிங் சன் இருக்கும்போது அது ஓப்பனாக இருக்கும். சாயந்தரம் ஆச்சு லைக் லேட் ஈவினிங்லாம் ஆயிடுச்சுன்னா மூடிக்கும். அப்போ நம்ம என்ன ஸ்ப்ரே பண்ணாலும் இட் வில் கெட் வேஸ்டட். ஸோ அதனால் லிக்விட் ஃபீட் ட்ரென்ச்சாக கொடுக்குறது நம்ம மார்னிங் கொடுக்குறோம். லீவ்ஸ் வழியாக கொடுக்குற ஃபுட்டு கூட அந்த ஸ்ப்ரே கூட காலையில் பண்ணுறது நல்லது. அதாவது காலையிலன்னா ஒரு 7:30க்கு முன்னாடி பண்ணிடுங்க. அப்புறமா ரொம்ப வெயில் வந்துடும், ஹீட் வர ஆரம்பிச்சிரும். ஸோ ஒரு 7லேருந்து ஒரு 7:30க்குள்ளால நீங்கள் பண்ணிக்கலாம். ஆனால் பெஸ்டிசைடு வந்து சாயந்தரம் 5:30க்கு அப்புறமா 6 மணி 6:30 7 8 மணிக்கு பண்ணாலும் தப்பே இல்லை. நைட்டு தான் இந்த நிறைய பெஸ்ட் எல்லாம் ஆக்டிவாக இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு 7 o'clock 8 o'clock தான் பெஸ்டிசைட் ஸ்ப்ரே பண்ண முடியும்னா தட் இஸ் வெரி குட். இந்த ஸ்லைடு பார்த்தோன்னா இது வந்து ஒரு ஆர்கானிக் ஆப்ஷன். இது என்னோட ஆப்ஷன்ஸ். உங்களுக்கு எப்படி வசதியோ நீங்கள் அதுக்கேற்றாப்புல சேஞ்சஸ் பண்ணிக்கலாம் உங்கள் ஸ்கெடியூலில். இல்லை ஆர்கானிக் இன்ஆர்கானிக் ரெண்டும் நீங்கள் கம்பைன் பண்ணியும் கொடுக்கலாம். ஸோ என்னோடது வந்து ஒரு மந்த் வந்து ஆர்கானிக்காக இருக்கும் அண்ட் தென் ஒன் டைம் ஐ வில் டூ அ காம்பினேஷன். ஸோ பியூர்லி இன்ஆர்கானிக் பியூர்லி ஆர்கானிக் அப்படின்னு கிடையாது. ஸோ தெர் இஸ் நத்திங் ராங் இன் டூயிங் தேட். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த ஸ்லோ ரிலீசிங் ஃபெர்டிலைசர் வந்து கிரானியூல்ஸ் காமிச்சேன்ல நான் கழிஞ்ச வீடியோவில், நிறைய பேர் கேட்டிங்க. ஸோ நான் இந்தந்த பொருட்கள்லாம் வாங்கியிருக்கேன், இதெல்லாம் வச்சுருக்கேன், ஸோ இது வந்து எதுக்கு போடணும், இது எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு. ஸோ அந்த ஆர்கானிக் அந்த கிரானியூல்ஸ் வந்து ஸ்லோ ரிலீசிங் ஃபெர்டிலைசர். நீங்கள் ஆர்கானிக் ஆப்ஷன் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா அந்த டைமில் மாதத்துக்கு ஒரு முறை அந்த செடிக்கு போட்டு விடலாம். அது வந்து நீங்கள் ரோசஸ்க்கு மந்த்லி ஒன்ஸ் போடுங்க. மற்ற ஃப்ளவரிங் பிளான்ஸுக்கு அதுக்கு ஏற்றாப்புல ஃப்ரீக்வன்சி 15 days ஒன்ஸ் அப்படின்னா கூட நீங்கள் போட்டுக்கலாம். வெஜிடபிள் பிளான்ஸுக்கும் போடலாம், பிகாஸ் இட்ஸ் 100% ஆர்கானிக். பெஸ்டிசைடு வந்து நமக்கு இருக்கவே இருக்குது கெம். ஸோ அது கெம் போட்டிருக்கேன். ஹியூமிக் ட்ரென்ச் இஸ் ஆல்சோ ஆர்கானிக் ப்ராடக்ட் தான் நம்ம யூஸ் பண்ணுறது. ஸ்பெசிஃபிக்காக நான் மென்ஷன் பண்ணல. ஸோ இட்ஸ் காமன் ஃபார் போத். மைக்ரோ நியூட்ரியன்ட் மெக்னீஷியம் சல்ஃபேட் வந்து
ஒரு தடவை ஃபாலியர் ஃபீடும் ஒரு தடவை ட்ரெஞ்சும். நான் ப்ராக்கெட்டில் போட்டிருக்கேன் பாருங்கள். 6ஆம் தேதி வந்து எஃப்னு போட்டிருக்கேன், 21 வந்து ட்ரெஞ்ச் அப்படின்னு போட்டிருக்கேன். ட்ரெஞ்சுனா வந்து சாயிலில் மூட்டை சுற்றி அந்த ரூட் ஜோனில் நம்ம தண்ணி விடுவோம்ல, அந்த மாதிரி விட்டு கொடுக்குறது தான் ட்ரெஞ்சு. அதுக்கப்புறமா ஃபஞ்சிசைட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை பேக்கிங் சோடா யூஸ் பண்ணலாம், இன்னொரு தடவை வந்து பொட்டாசியம் பைகார்பனேட். ஸோ தட் இஸ் ஆல்சோ வெரி குட். ஆர்கானிக் தான் பண்ணணும் அப்படின்றவங்களுக்காக. ஃபெர்டிலைசர் ஆப்ஷன்ஸ் பார்த்தோன்னா இது நீங்கள் வந்து லிக்விட் ஃபெர்டிலைசர், நான் இது முன்னாடி சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஹோம்மேட் ஃபெர்டிலைசர் நிறைய ரெசிபீஸ் இருக்குது, உங்களுக்கும் நிறைய ரெசிபீஸ் தெரியலாம். நான் கொஞ்சம் தான் போட்டிருக்கேன். ஸோ பெஸ்ட்டு வந்து ஆயில் கேக் இருக்குல்ல, அதை நம்ம ஊற வச்சு, அதாவது 2 days 3 days ஃபர்மெண்ட் பண்ணி அதுக்கப்புறமா அந்த லிக்விடை டைல்யூட் பண்ணி பிளான்ஸுக்கு கொடுப்போம்ல. ஸோ அதுக்கு மிஞ்சினது எதுவுமே இல்லை, எஸ்பெஷலி டியூரிங் சம்மர். ஸோ அது ஒரு தடவை கொடுக்கலாம் நீங்கள். இன்னொரு தடவை வந்து நம்ம அந்த பனானா பீல், நீம் லீவ்ஸ் இதெல்லாம் பாயில் பண்ணி இது என்ன சொல்கிறது, புளிச்ச தயிர் அதெல்லாம் வச்சு கொடுப்போம் இல்லையா. ஐம் ஜஸ்ட் கிவிங் யூ ஆப்ஷன்ஸ். நிறைய ரெசிபீஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இதில் ஏதாவது ஒன்று கூட நீங்கள் அப்படி மாற்றி மாற்றி கொடுத்துக்கலாம். கடைசியாக பிஜிஆர், பிளான்ட் க்ரோத் ரெகுலேட்டர், அதில் பார்த்தோன்னா நிறையவே ஆப்ஷன்ஸ் இருக்குது. எல்லாருக்குமே ரொம்ப தெரிஞ்சது வந்து ஃபிஷ் அமினோ. நிறைய பேர் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்பீங்க, இல்லை ப்ரிப்பேர் பண்ண முடிஞ்சவங்களுக்கு அதை கண்டிப்பாக பண்ணி ட்ரை பண்ணுங்கள். அது எப்போவுமே ரொம்ப நல்லது. அது வெஜிடபிள்ஸாக இருக்கட்டும், ரோசஸாக இருக்கட்டும், வேறு ஃப்ளவர் பிளான்ஸாக இருக்கட்டும், இட்ஸ் வெரி குட். ஏன்னா பிளான்ட்டு கொஞ்சம் நல்ல இம்யூனிட்டி கொடுக்கும், டிசீசஸ்லேருந்து ஃபைட் பண்ணக்கூடிய ஒரு எனர்ஜி எல்லாம் கொடுக்கும். ஸோ ஃபிஷ் அமினோ முடிஞ்சுன்னா அது கொடுங்க. இல்லை WDC, தட் இஸ் ஆல்சோ ஈக்குவலி குட். ஸோ நான் வந்து ஒரு முறை WDC யூஸ் பண்ணேன்னா இன்னொரு முறை வந்து வேறு ப்ராடக்ட் யூஸ் பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட இப்போ வந்து இந்த ரெண்டுமே இருக்குது. அமினோ ஃபுல்வத் இருக்குது, அமினோ மார் வந்து சீவீட் பேஸ்ட், சீவீட் ஃபெர்டிலைசர் நிறைய பேர் நீங்கள் யூஸ் பண்ணியிருந்திருப்பீங்க. இட் இஸ் வெரி குட், நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட். ஸோ அது வந்து நம்ம ட்ரென்ச் ஆகவோ இல்லை லீவ்ஸ் வழியாகவோ பிளான்ஸுக்கு கொடுக்கலாம். ஸோ நான் வந்து எப்போவுமே ஒரே ஐட்டம் பிளான்ஸுக்கு வந்து கொடுக்குறதில்ல. இப்படி 2-3 ப்ராடக்ட்ஸ் வச்சுட்டு ஒரு ரொட்டேஷனில் அதை யூஸ் பண்ணிகிட்ருப்பேன். இந்த மாதம் நான் இது கொடுத்தேன்னா அடுத்த மாதம் வேற ஒரு இது கொடுப்பேன். இதில் இன்னொன்று நான் இதில் மென்ஷன் பண்ணல, சொனாட்டா. நம்ம முன்னாடி உள்ள வீடியோஸில் அது மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ தேட் இஸ் ஆல்சோ குட் ஆப்ஷன். நம்ம இனி இந்த லாஸ்ட் ஆப்ஷன் கூட பார்த்துடலாம். இதில் ஸ்லோ ரிலீஸிங்க்கு என்ன போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா DAP. இட்ஸ் வெரி காமன், எல்லாருக்கும் தெரியும், சிலர்கிட்ட இருக்குது. ஸோ ஒரு மந்த்து நீங்கள் DAP போட்டிங்கன்னா இன்னொரு மந்த்து வந்து அந்த கிரானியூல்ஸ் போட்டு விடலாம், ஆர்கானிக் கிரானியூல்ஸ். தப்பு இல்லை, அந்த மாதிரி கூட நீங்கள் ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். நான் பண்ணியிருக்கேன். சில பிளான்ஸுக்கு வந்து இந்த மாதிரி ரூட்டீன் தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கேன். அதுக்கப்புறம் பெஸ்டிசைட் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் வந்து கெம் வச்சுருக்கேன். 2ஆம் தேதி 18th வந்து இமிடாக்ளோப்ரிட் போட்டிருக்கேன், கான்ஃபிடர். ஸோ நான் ஒரு டைம் கெம் யூஸ் பண்ணுவேன், இன்னொரு டைம் வந்து வேறு ஏதாவது ப்ராடக்ட் யூஸ் பண்ணுவேன். ஸோ உங்ககிட்ட மோர் தென் 1 ப்ராடக்ட் இருக்குன்னா நீங்கள் அதை ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். இல்லை இந்த மாதம் 2 டைமும் கெம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த மாதம் நீங்கள் வேணால் மாற்றிக்கலாம். ஏன்னா கண்டினியூஸாக 3 years 4 years நம்ம அவ்வளோ தூரம் கூட போக வேண்டாம். ஒன் இயரே நம்ம வந்து கண்டினியூஸாக பிளான்ட்டுக்கு கெம் தான் கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் பில்ட் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ எப்போவுமே ஜென்ரலி ஹியூமன்ஸ் எப்படியோ அதே மாதிரி தான் பிளான்ஸும். அப்போது நம்ம வந்து ஒரு 1 or 2 ப்ராடக்ட்ஸ் வச்சு அதை 2 or more ப்ராடக்ட்ஸ் வச்சு ஒரு ரொட்டேஷனில் யூஸ் பண்ணுறது எப்போவுமே ரொம்ப நல்லது. ஸோ கெம் போட்டிருக்கேன், இமிடாக்ளோப்ரிட் இருக்குது. அதே மாதிரி ஃபஞ்சிசைட் பார்த்தோன்னா சாஃப் அண்ட் காப்பர் ஆக்சிக்ளோரைட், பிளிட்டாக்ஸ் இருக்குது, வேறு பிராண்டும் இருக்குது. ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வேறு ஃபஞ்சிசைட்ஸ் இருக்குன்னா நீங்கள் அது கூட பயன்படுத்திக்கலாம். ஃபெர்டிலைசர்ஸ் பார்த்தோன்னா 1261-0 இதை பற்றி முன்னாடியே பார்த்துருக்கோம். அதே மாதிரி 052-34. ஸோ ரெண்டுலேயுமே பாஸ்பரஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி. இதை நீங்கள் ஒரு முறை ட்ரென்ச்சாக கொடுக்கலாம், ஒரு முறை ஃபாலியர் ஃபீடாக கொடுக்கலாம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஃபெர்டிலைசர்ஸ் நீங்கள் மைக்ரோ நியூட்ரியன்ட்னாலும் சரி, எப்சம் சால்ட்னாலும் சரி, NPK அப்படின்னாலும் சரி 1 கிராம் 1 லிட்டர் தண்ணியில் கலக்கணும். சரியா? சிலர் வந்து எப்சம் சால்ட்டு வந்து நிறைய சாயிலில் டைரெக்டாக போட்டுட்டு பேர்ன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சிலர் வந்து ஜாஸ்தி தண்ணியில் கலந்து ஸ்ப்ரே பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு தான் சொல்கிறேன். நிறைய பேர் இப்போது கொஷின் அனுப்புகிறப்போ செடி இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு ஃபோட்டோ அனுப்புவாங்க. ஸோ
எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, 1 கிராம் 1 லிட்டர் வாட்டர் ஆர் 1 ml 1 லிட்டர் வாட்டர். இல்லைன்னா அந்த ப்ராடக்ட்டில் வந்து ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பாங்க. நீங்கள் வேறு ஏதாவது பொருள் வாங்குறீங்க, வெளியிலேருந்து மார்க்கெட்லேருந்து வாங்கி யூஸ் பண்ணுறீங்கன்னா அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க எவ்வளோ யூஸ் பண்ணணும்னு. நீங்கள் அப்படி ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை நம்மக்கிட்ட இருக்கிற ப்ராடக்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே 1 ml 1 லிட்டர் 1 கிராம் 1 லிட்டர் அந்த மாதிரி ஒரு காம்பினேஷனில் தான் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 2 ஸ்லைட்லேயும், கடைசி பார்த்த 2 ஸ்லைட்லேயும் அந்த டேட்டில் நான் வயலட் கலர் லைட் பர்பிள் வந்து அப்படி ஒரு பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ சிலருக்கு வந்து குவெஸ்சன் தோணியிருக்கும், என்னடா இதை பற்றி சொல்லவே இல்லையே, இதில் மட்டும் ஏன் இந்த மாதிரி கலர் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு. ஸோ அது ஒன்றும் இல்லை, வெட்டிங் ஏஜென்ட் எங்கெல்லாம் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத அதில் காமிச்சிருக்கேன். ஏன்னா இன்னும் சிலருக்கு வந்து இந்த கன்ஃபியூஷன் இருக்குது, இதுக்கு இது யூஸ் பண்ணுமா கூடாதா அப்படின்னு. இப்போ கெம் ஸ்ப்ரே பண்ணுறோம், எப்சம் சால்ட் மைக்ரோநியூட்ரியன் கொடுக்குறோம், சாஃப். அப்போது ஜென்ரலாகவே எங்கெல்லாம் நம்ம லீவ்ஸ் வழியாக ஃபாலியர் ஃபீட் கொடுக்குறோமோ அப்போல்லாம் வெட்டிங் ஏஜென்ட் சேர்த்துக்கிறது நல்லது, சேர்த்துக்கோங்க. இந்த வெட்டிங் ஏஜென்ட் வந்து பேபி ஷாம்புவாக இருக்கட்டும், இல்லை லிக்விட் சோப்பாக இருக்கட்டும், இல்லை மொஜாண்டாவாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் மார்க்கெட்டில் வாங்குகிற வேறு ப்ராடக்டாக இருக்கட்டும், ஸோ வெட்டிங் ஏஜென்ட் ஸ்ப்ரெடர் சேர்த்துக்கிறது ரொம்ப முக்கியம், இம்பார்ட்டண்ட். ஸோ ஏதாவது ஒன்று கண்டிப்பாக நீங்கள் சேர்த்து பயன்படுத்துங்க. அப்போ தான் அந்த நம்ம அடிக்கிற மருந்தோ இல்லை அந்த ஃபீடோ பிளான்ஸுக்கு வந்து போய் சேரதில் என்ன சொல்கிறது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் சம்மருக்கு நம்ம ரோஸுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்கெடியூல், ஃபீட் ஸ்கெடியூல். வீடியோ லென்த்தி ஆகிடுச்சு, சாரி அபவுட் இட், ஒன்றும் பண்ண முடியல. ஐ ஹோப் யூ என்ஜாய்ட் இட். இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இதில் வேறு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஆல்வேஸ் காண்டாக்ட் மீ ஆன் கார்டனிங் டைரி வாட்ஸ்அப் நம்பர் ஆர் கார்டனிங் டைரி ஃபேஸ்புக் பேஜ். ஓகே, அப்போ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த ஸ்கெடியூல் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். I'll meet you all on another interesting video soon. Till then, happy gardening as usual and take care of yourself. Until next time, this is your friend Nimi saying goodbye from Gardening Diary. Bye bye everyone.